அப்பா சார் என்ன ஒரு பெரிய கேப். ஏன் சார்? எனக்கு போர் ஆயிடுச்சு சினிமால இருந்து, நல்லபடி ஸ்கிரிப்ட்ஸ் வரல. சோ அதான் நான் யோசிச்சேன், ஒரு சும்மா நடிக்கிறதுக்காக எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணும், எதுக்கு ஒரு ஃபில் அப் பண்ணும், நம்ம மூவ் பண்ணிட்டு இன்னும் ஒருத்தர் புதுசா வருவாங்க, அவருக்கு ஒரு இடம் கொடுத்துலாம். சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல அது நினைச்சது உண்டா சார்? ஒரு ஃபியர் இதா? இல்ல, எதுவும் இல்ல. மெயின் பை எதுக்கு வரும், காசு சம்பாதிக்கிறதுக்கு. worst கேஸ் சினாரியோ. ஏன்னா நான் அதிகமா படிக்கல, வண்டி ஓடுறது தெரியும், டாக்ஸி ஓடிக்கலாம். என் டாட்டர் 11th படிக்கிறாங்க, பையன் 9th முடிச்சு 10th போறாரு. 39 வயசு எனக்கு அந்த டைம்ல. அந்த டைம்ல எல்லாத்தையும் அங்க செட்டில், இந்தியால எல்லாத்தையும் செட்டில் இருக்கு, வீடு கீடு எல்லாத்தையும், பிசினஸ் எல்லாத்தையும், எல்லாமே செட்டில் இருக்கும். சும்மா எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணி வித்துட்டு பயங்கர சூசைடல் ஆயிட்டு, எங்ஸைட்டி, டிப்ரெஷன் எல்லாமே. நான் போய் பார்க்கல, எல்லாத்தையும் எங்க வீட்டு பக்கத்துல பார்க்கல, போய் மரத்துல பிடிச்சி அப்படி அழுதுட்டே இருப்பேன். அந்த மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன் வந்தது. பட் அந்த டைம்ல நான் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா வேற யாரும் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. அப்ப ஆட் பண்ணிருந்தீங்க சார், பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. அது நீங்க ஹார்பிக் ஆட் சார், அதை எப்படி பாத்தீங்க? எனக்கு அப்ப சின்ன வயசுல இருந்தே இந்த ஆச்சரியம் உண்டு. அதெல்லாம் அந்த டைம்ல மார்க்கெட் இல்ல எனக்கு, இப்போதான் எனக்கு அதுதான் ஆஃபர் கிடைச்சிருக்கு. சரி, ஓகே, இந்த ஆஃபர் 8 வருஷம் யூஸ் பண்ணேன். சோ அந்த டைம்ல இதுதான் பண்ணிருக்கோம். ஏன்னா நல்லபடி ஸ்கிரிப்ட் வரலன்னா எதுக்கு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க? உங்க லைஃப்ல இருந்து ஒரு விஷயத்தை டெலீட் பண்ணா என்ன டெலீட் பண்ணுவீங்க? I think I would not have got married. ஏன் சார்? ஏன்னா சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering, Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in mega summer sale. இந்தியா கிட்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஜிராஜ் தேமான். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து அப்பா சார் தான் இருக்கிறாப்ல. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஓகே சார், இந்தியா கிட்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நான் அப்படியே சார் கிட்ட இருந்து இதுல ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். எடுத்தோன்னே நம்ம எக்ஸாம்குள்ள போக வேண்டாம், எக்ஸாம்னால எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிப்போம். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சார். ஓகே சார், உண்மைக்குமே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஹாப்பி ராஜ்ல உங்களை நான் பார்க்கும்போது ஜிவிஎம் அண்ணன்ட்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ ரொம்ப விஷயங்கள் பேசியிருந்தேன் உங்களை பத்தி. நான் அதுக்கு முன்னாடி இருந்து கேட்கிறேன், அப்பா சார் என்ன ஒரு பெரிய கேப், ஏன் சார்? அதுல இருந்து ஆரம்பிப்போம். எனக்கு போர் ஆயிடுச்சு சினிமால இருந்து, நல்லபடி ஸ்கிரிப்ட்ஸ் வரல. சோ அதான் நான் யோசிச்சேன், சரி எதுக்கு சும்மா ஒரு சும்மா நடிக்கிறதுக்காக எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணும், எதுக்கு ஒரு ஃபில் அப் பண்ணும், நம்ம மூவ் பண்ணிட்டு இன்னும் ஒருத்தர் புதுசா வருவாங்க, அவருக்கு ஒரு இடம் கொடுத்துலாம் வரதுக்கு. அண்ட் நம்மளுக்கு அந்த டைம்ல ப்ரையாரிட்டிஸ் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கும், ஃபேமிலியோட பசங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. அண்ட் ஐ செட் சரி, வேற ஏதாவது தொழில் எனக்கு ட்ரை பண்ணிக்கலாம், அதுல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா. ஏன்னா அது அந்த மைண்ட் செட்ல தான் நான் போனேன். பிகாஸ் நான் எப்பவுமே என்னோட மனசு என்ன சொல்லுவோம் அதுதான் கேட்பேன். அந்த டைம்ல போர் ஆயிடுச்சு, சரி கிளம்பி போகலாம். ஏன்னா எனக்கு போர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பாக்குறதுக்கு என்னோட ஆடியன்ஸ்க்கு அதிகமா போர் வரும். ஸோ வேண்டாம், அது வேண்டாம், எதுக்கு சும்மா ஒரு காசு செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணி திட்டுவாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம போயிட்டு வேற ஏதோ பண்ணி பாத்துக்கலாம். இப்போ திடீர்னு மறுபடியும் மனசு கேட்டதா, இவ்வளவு வருஷமா நீங்க 9 to 5 ஜாப் இது அதெல்லாம் பண்ணிருக்கோம், மறுபடியும் சினிமால என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை பழைய மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரும், புதுசா ஒரு காதல் தேசம்க்கு அந்த மாதிரி ஒரு நடிக்கிறதுக்கு அந்த வெறி இருக்கும்ல அந்த உள்ள வயிற்றுக்குள்ள. ஸோ சரி போய் பாத்துக்கலாம். பட் என்னதான் நம்ம அதெல்லாம் நினைச்சாலுமே கட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு இடத்துல அந்த ஃபியர் இருந்துச்சா? நம்ம விட்டோமே, சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல அது நினைச்சது உண்டா சார்? ஒரு ஃபியர் இதா? இல்ல, எதுவும் இல்ல. எனக்கு எப்பவுமே எப்படி சொல்றது, அந்த மாதிரி பயம் கிடையாது. நான் போய் என்ன பண்ணுவேன், வரும் சினிமா தான் தெரியும், அப்படி எல்லாம் கிடையாது. நான் ரொம்ப டேரிங்கா இருப்பேன், என்ன வேணாலும் போய் பண்ணிக்கலாம். அப்போ நான் யோசிப்பேன், சரி எனக்கு என்னென்ன ஸ்கில் செட்ஸ் இருக்கும். worst கேஸ் சினாரியோ. ஏன்னா நான் அதிகமா படிக்கல. worst கேஸ் சினாரியோனா வண்டி ஓடுறது தெரியும், டாக்ஸி ஓடிக்கலாம். அது நம்ம மைண்டுக்கு நம்ம கொஞ்சம் பயம் கொடுத்துட்டு இருப்பாங்க நம்மளுக்கு, ஐயோ. பட் நம்ம கவுன்சிலர் சொல்யூஷன் கொடுக்க மாதிரி நம்ம பிரெயின் கிட்ட சொன்னா, கவலைப்படாது, உனக்கு டிரைவிங் தெரியும், நீங்க டாக்ஸி ஓடலாம், இது ஓடலாம். ஏன்னா மெயின் பயம் எதுக்கு வரும், காசு சம்பாதிக்கிறதுக்கு. சோ அதுக்கு நீங்க ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா மைண்டுக்கு ஜெயிக்கலாம்.
ஜெயிக்கலாம் சார். இப்ப நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம பேசுனதுனால இப்ப கொஞ்சம் எக்ஸாம்குள்ள வருவோம். கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிட்டோம்ல நம்ம அப்படிங்கறதுனால. ஓகே ம், சார். சோ எக்ஸாம் ம். எக்ஸாம் எக்ஸாம்ல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார்? ஏன்னா இந்த சீரியஸ்ல எனக்கு இந்த ஒரு கோர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அப்பா சாருக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு எக்ஸாம்ல? அதான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. ஆஸ் அன் ஆடியன்ஸ், நானும் ஒரு ஆடியன்ஸ் தானே. எனக்கு ஆல்சோ நானும் இந்தியாவில தங்கும் போது எனக்கு ஆல்சோ இந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கும் கரப்ஷன்னால. நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஃபோன் அடிச்சா ஓகே சார் பண்ணிக்கலாம், கொஞ்சம் காசு அனுப்பலாம், இதெல்லாம். இங்கே எனக்கு என்ன பிடிக்கும், ஃபாரின்ல வந்தா நீங்க யார் இருந்தாலும் கியூல நிக்கணும், அதான் எனக்கு பிடிக்கும். அதனால நான் இங்க வந்திருக்கோம். ஏன்னா என் பசங்க எல்லாருக்கு அதை காட்டுறதுக்கு. ஓகே, இந்தியால உன்னோட அப்பா ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஆள் இருக்கு, கொஞ்சம் நிறைய ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும், பாலிட்டிஷியன்ஸ், போலீஸ் கிலீஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஃபோன் அடிச்சுட்டு கொஞ்சம் ஒர்க் ஈஸி ஆயிடும். ஆனா உனக்கு திமிர் ஆல்சோ கூட வரும். என்னோட அப்பா யாருன்னா அந்த மாதிரி அது இருக்கக்கூடாதுனால ஐ செட் இங்க ஃபாரின் கொண்டு வந்தாங்கன்னா இங்க யாருப்பா நீங்க கேர் பண்ண மாட்டோம். ஸோ ஐ செட் லெட் தெம் லேர்ன் த ஹார்ட் வே. அண்ட் எனக்கு அந்த ஈக்குவாலிட்டி ஆஃப் எப்படி சொல்றது, ஜாப் ஈக்குவாலிட்டி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்க சிஇஓ இருந்தாலும் கம்பெனியோட நீங்க ஒர்க்கர் இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த சேம் ஈக்குவாலிட்டி இருக்கு. எனக்கு அதான் பிடிக்கும். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. இப்போ நம்ம நாட்டில் இந்த மாதிரி எல்லாம் சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கோம். அதே சமயத்துல இந்த எக்ஸாம் கான்செப்ட்னால ஐ செட் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதான் என்னோட மீடியம், சினிமா மீடியம், டெலிவிஷன் மீடியம்னா எதுக்கு இருக்கும் என்னோட பொறுத்த வரைக்கும் இதுல பார்த்துட்டு நல்லபடி இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்தானா நல்லா இருக்கும் சார். அப்படியே நான் வந்து ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் ஒன்று வச்சிருக்கிறேன். எக்ஸாம் ஓரியன்டா பிளஸ் உங்க ஓரியன்டா இருக்கும். டக்கு டக்குன்னு போயிடலாமா சார்? சரி, போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு, லைஃப் உங்களுக்கு வச்ச டஃபஸ்ட் எக்ஸாம்னா என்ன சார்? சினிமா விட்டு ஃபாரின் வெளிநாட்டுக்கு வந்து இங்க என்ன பண்ணுவோம், என்ன பண்ண போற, அதான் ஒரு எக்ஸாம். ஓ, அதுதான் உங்களுக்கு வச்ச டஃபஸ்ட் எக்ஸாம் லைஃப் உங்களுக்கு வச்சதுல? ஆமா, ஏன்னா அது டோட்டல் வர பிளைண்ட். அங்க போய் என்ன பண்ண போற, அங்க யாருமே அப்பாஸ்னா ஆக்டர் அப்பாஸ்னா யாரும் தெரியாது. அங்க ஒரு சாதாரண மனுஷன், அங்க என்ன பண்ண போற நீ? So that was a challenge for me. ஓகே. ஆனா உண்மைக்கு அது பெரிய சேலஞ்ச் இல்ல சார்? டக்குன்னு கட் பண்ணி அங்க போயிட்டு எதுவுமே தெரியாத ஒரு இடத்துல மறுபடியும் ஸ்கிராச்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கல்ல சார் அந்த டயத்துல? ஆமா ஆமா. ஆனா ரொம்ப பயம். நான் எனக்கு டேர் போட்டேன், நீ போய் பண்ணுவியா? போய் பண்றேன். ஆனா பெரிய சல்யூட் சார் ஸ்கிராச்ல இருந்து. பட் அந்த டயத்துல எந்த ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கும் போது வந்து உங்களுக்கு அந்த இதுவும் இருக்குல்ல சார்? இப்ப எக்ஸாம்பிளுக்கு பசங்க எல்லாம் டக்குன்னு செட்டில் ஆகணும், ஒரு ஏஜுக்குள்ள செட்டில் ஆகணும், இல்ல விட்டுறக்கூடாது அப்படின்லாம் நினைப்பாங்கல்ல. ஸ்கிராச்ல இருந்து செட்டில் இல்ல, பசங்க எல்லாம் டீனேஜர்ஸ்ல இருந்தாங்கப்பா. என் டாட்டர் 11th படிக்கிறாங்க, பையன் 9th முடிச்சு 10th போறாரு. நான் 39 வயசு எனக்கு அந்த டைம்ல. ஆமா சார். அந்த டைம்ல எல்லாத்தையும் அங்க செட்டில், இந்தியால எல்லாத்தையும் செட்டில் இருக்கு, வீடு கீடு எல்லாத்தையும் பிசினஸ் எல்லாத்தையும் எல்லாமே செட்டில் இருக்கும். சும்மா எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணி வித்துட்டு க்ளோஸ் பண்ணி பிசினஸ். சரி, போய் ஒரு அட்வென்ச்சர்ல போலாம். சோ அதான் சார். ஆனா நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறீங்க சார். ஆனா இந்த விஷயத்துல எல்லாம் அப்படிதான் இருக்கணும்ப்பா லைஃப்ல. எப்பவுமே என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே லைஃப்ல நீங்க ஒரு கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன்ல வந்தீங்கன்னா அப்போ நீங்க உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க கம்ஃபர்ட்ல இருப்பீங்க. கெட் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன், அப்போதான் சேலஞ்சஸ் வரும். இப்போ நான் இங்க கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. 11 இயர்ஸ் 12 இயர்ஸ்ல 2 வீடு இருக்கு, பிசினஸ் எல்லாம் இருக்கும், எல்லாமே செட்டில் இருக்கும். பட் கம்ஃபர்டபுள் ஆயிட்டேன். வேண்டாம், நெக்ஸ்ட் என்ன, சினிமாக்கு போலாம், வா லெட்ஸ் கோ, மறுபடியும் ஆரம்பிப்போம் முதல்ல இருந்து அப்படின்னு. சார் சூப்பர் சார். எனக்கு என்னன்னா லைஃபை எப்பனாலும் எந்த ஏஜ்ல இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம வந்து பிரிஸ்கா இருந்தோம் அப்படிங்கிறது தான். டெஃபினட் பயம் இருக்கக்கூடாது, பயம் டெஃபினெட்லி இருக்கக்கூடாது. யூ ஷுட் பி அட்வென்ச்சரஸ். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் அடுத்து வந்து உங்களை ஸ்ட்ராங் ஆக்குன ஒரு ஃபெயிலியர்னா என்ன சொல்லுவீங்க சார்? 3-4 வருஷம் முன்னாடி எனக்கு ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆகி அதுல கொஞ்சம் மெடிக்கல் மெடிசின்ஸ்னால கொஞ்சம் கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஆகி போயிடுச்சு. எனக்கு பயங்கர சூசைடல் ஆயிட்டு, எங்ஸைட்டி, டிப்ரெஷன் எல்லாமே. நான் போய் பார்க்கல, எல்லாட்டி எங்க வீட்டு பக்கத்துல பார்க்கல, போய் மரத்துல பிடிச்சி அப்படி அழுதுட்டே இருப்பேன். அந்த மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன் வந்தது. பட் அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சப்போ ஐ செட் யாருமே வந்து ஹெல்ப் பண்ண முடியாது, நான் தான் ஐ ஒன்லி ஹேவ் டு ஹெல்ப் மை செல்ஃப். நான் எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா வேற யாரும் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. அப்போ எனக்கு ஒரு கவுன்சிலர் இருந்தோம் அந்த டைம்ல. நான் பாம்பேல ஒரு கவுன்சிலர் கூட பேசிட்டு இருக்கோம்.
இந்த மாதிரி இருக்கே, நான் ஐம் ஆக்டர் ஹூஹா எல்லாம் சிசரியோ, நீங்க ஆக்டர் இருந்தாலும் யாரும் கேர் பண்ணது இல்ல. அப்படியே சொன்ன, அப்படியே எனக்கு கிழிச்சு 3 நாள்ல இந்த செஷன்ல அப்படியே கிழிச்சு தூக்கி போட்டாங்க. நான் சொன்னேன், என்ன ஈகோ பயங்கர ஹர்ட் ஆகி இல்ல, ஃபுல் சண்டை போட்டேன். அப்போ அடுத்த நாள் மறுபடியும் ஃபோன் பண்ணி எனக்கு இன்னும் செஷன் வேணும், சாரி சண்டே போட்டது. ஸோ இன்னொரு செஷன் கேட்டு அப்போ அவர் சொன்ன, பாருங்க நீங்க ஆக்டர் இருந்தாலும் நடிகர் இருந்தாலும் அது அந்த காலத்து. இப்போ யார் கேறது இல்லை, யாருமே ஒரு ரெட் கார்பெட் போட மாட்டேன். இன்னைக்கு என்ன, இன்னைக்கு யார் நீங்க, ஒரு சாதாரண மனுஷன் தானே. உனக்கு என்ன பிடிக்கும்? சரி எனக்கு கேமரா முன்னாடி இருக்கிறது பிடிக்கும். சரி உங்களுக்கு ஃபோன் இருக்கல, ஆமா, எடுத்துட்டு போன்ல ஒரு வீடியோ எடுங்க. அசிட் பட் நான் இந்த இந்த நிலைமையில போன் எடுத்தா ரொம்ப அசிங்கா இருக்கும். எடுத்துட்டு போடுங்க. தட் இஸ் மை ஹோம்ஒர்க். நான் அந்த சும்மா அந்த அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அப்படி அப்படி இருந்தேன். கான்ஃபிடன்ஸ் இல்லாம எதுவும் இல்லாம ஒரு கேமரா அப்படி வச்சுட்டு ஒரு வாக்கிங் ஷாட்ல வந்து ஹாய் அப்படி சொல்லிட்டு போன்ல திஸ் திங் ஏதோ பேசி அதை அப்லோட் பண்ண இன்ஸ்டாகிராம்ல, என்னோட இன்ஸ்டாகிராம்ல. ஷி செட் டெய்லி நீங்க ஒரு வீடியோ போடணும். ஏன்னா ஷி செட் சோஷியல் மீடியால, ஐ செட் சோஷியல் மீடியால நான் அவ்வளோ ஆக்டிவ் இல்லை, ஐ டோன்ட் வரி அபவுட் சோஷியல் மீடியால. யூ வாண்ட் டு கெட் பேக் டு சினிமா, தென் யூ ஹேவ் டு கெட் ரெலிவென்ட். சரி ஓகே. ஸோ ஐ டுக் இட் அஸ் அ சேலஞ்ச். அவ்வளோ அசிங் வீடியோ போட்டேன் நான் அந்த டைம்ல, பிகாஸ் மண்டே சரியா ஒர்க் ஆகல. தட் இஸ் மை டஃபஸ்ட் டைம். அண்ட் இப்போ நான் அந்த வீடியோ பார்க்கும்போது ஐ லுக் அட் இட் அண்ட் ஐ செட், யோ நான் இப்போ இருக்கிற டைம்ல ஐ வுட் ஹவ் நெவர் டன் தட். டெஃபினெட்லி நான் பண்ணவே மாட்டேன். பட் அந்த டைம்ல நான் பண்ணி டெய்லி வீடியோ போட கான்ஃபிடன்ஸ் வந்துட்டே இருக்கும். தென் ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் டூயிங். ஸோ தட் இஸ் மை வர்ஸ்ட் பீரியட். அந்த அதுல ஸ்ட்ரென்த், எவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்ததுன்னா எனக்கு பயம் இல்லை இப்போ. டோட்டல் எதுவும் பயம் இல்லை. அபவுட் வெதர் அபவுட் சோஷியல் மீடியா வாட் எதுவும் பயம் இல்லை. முன்னாடி எல்லாம் பயம் எல்லாத்தையும் இருந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு, ஆப்ரேஷனுக்கு, இது அது இமோஷனலி டிபெண்டா இருந்த ஃபேமிலி மேல. இப்போ தனியா எனக்கு தனியா இருந்தா பிரச்சனை இல்லை. ஓகே சார், ஆனா ரொம்ப இன்ஸ்பைரிங் பண்றீங்க சார் இந்த இன்டர்வியூல. நிறைய விஷயங்கள் வந்து ஓகே நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன் அப்படிங்கிறது, அந்த சோலோவா கோ த்ரூ பண்ணி வர்றது, இதெல்லாம் பெரிய விஷயம். ஓகே சார். சார் நெக்ஸ்ட் ஒன்னு, மேத்ஸ் எக்ஸாம் இல்ல பிரேக்கப், எது ரொம்ப கஷ்டம் சார்? பிரேக்கப். மேத்ஸ் எக்ஸாம் தான் ரீடெஸ்ட் பண்ணிக்கலாம். பிரேக்கப்ல கஷ்டம். ஏன்னா ஒரு வாட்டி ஒரு கிளாஸ் வாஸ் எடுத்துட்டு நீங்க கீழே தூக்கி போடுங்கன்னா அந்த கிராக் வரும். அதை மறுபடியும் க்ளூல ஸ்டிக் பண்ணலாம், ஆனா கிராக் இருக்கும், அதுல அது போக முடியாது. சோ பிரேக்கப் அந்த மாதிரி தான். ஓகே, அந்த கிராக் இருக்கா சார்? சார் கிட்ட ஏதாவது சொல்லுவோம். இருக்கும் சார், இருக்குது. சார் உங்க லைஃப்ல இருந்து ஒரு விஷயத்தை டெலீட் பண்ணா என்ன டெலீட் பண்ணுவீங்க? ஏதாச்சும் ஒரு விஷயத்தை டெலீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா? I think I would not have got married. ஏன் சார் அவ்வளோ சீக்கிரம்? நான் ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் ஆயிட்டு. ஏன்னா I would have got married little later. இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி, கம்பேட்டபிலிட்டி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம். ஏன்னா நான் ஃபீல் பண்றது, நான் என் பையன் அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க உன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோ. நீங்க யாருன்னா உனக்கு என்ன பிடிக்கும் அதை தெரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு ஒரு பார்ட்னர், கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. பிகாஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னா அது ஈஸி இருக்கும். அதை தெரியாம நீங்க போய் இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல வந்தீங்கன்னா மாட்டுவீங்கன்னா அது பயங்கர பிரச்சனை எல்லாம் வரும். ஸோ ஐ ஃபீல் இஃப் ஐ ஹேவ் டு delete மீன்ஸ் I would have deleted getting married early. இன்னும் கொஞ்சம் லேட்டா மேரேஜ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் லேட்டா மேரேஜ் பண்ணிருக்கீங்க. அண்டர்ஸ்டாண்ட்மென்ட். நான் மேரேஜ் பண்ணது 2021ல. ஓகே, 21ல மேரேஜ் பண்ண, 22ல பசங்க எல்லாம் இருந்தோம். எனக்கு நான் ஜாலி என்ஜாய் பண்ண, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்றாங்க, நான் எனக்கு பசங்க எல்லாம் இருக்கும். ஸோ ஐ வுட் ஹவ் காட் மேரிட் மேபி இன் 29. அந்த வயசுல ஐ வுட் ஹவ் பீன் மோர் மெச்சூரிட்டி கொஞ்சம் இருக்கும். நான் ஃபீல் சார் பண்றேன். இப்ப பெர்ஃபெக்ட் மேரேஜ், இப்ப ஓரளவு இந்த ஏஜ்ல வந்து மேரேஜ் பண்ணா ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கப்பிள்ஸ்குள்ள அப்படின்னா என்ன? No, there is no perfect marriage. அந்த தாட் எடுக்கலாம். there is no perfect marriage. ரிலேஷன்ஷிப் டெய்லி ஒர்க் பண்ணணும். இந்த ரிலேஷன் இருந்தாலும் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், லிவ் இன் ரிலேஷன்ஷிப், இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப், டெய்லி நீங்க ஒர்க் பண்ணிட்டே ஆகணும். இஃப் யூ டேக் உன்னோட பார்ட்னர், கேர்ள் ஃப்ரெண்ட், ஒய்ஃப், நீங்க அந்த அவர் இருக்க வேணா, நான் வீட்டு வந்தப்போ அவர் சமையல் ரெடி இருப்பாங்க, அந்த அந்த ஆட்டிடியூட் வந்தானா அப்போ பிரச்சனை எல்லாம் வரும். யூ ஹேவ் டு ஒர்க். 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ரொம்ப அழகா சொல்றீங்க ரிலேஷன்ஷிப் பத்தி. ஓகே சார். சோ நெக்ஸ்ட், இப்ப இருக்கிற அப்பா சார் வந்து அப்படியே டைம் டிராவல் பண்ணி 90s அப்பா
சார் வந்து பார்க்க போனாப்லனா எந்த ஒரு விஷயம் சொல்லுவீங்க? ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க சார்? ஃபர்ஸ்ட் நீங்க கரியர் சினிமா கரியர் அந்த பீக்ல இருக்கிற டைம்க்கு நீங்க போறீங்க அப்படிங்கும்போது என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க சார்? அப்போ உள்ள அப்பா சாருக்கு. இன்னும் கொஞ்சம் சென்சிபிளா, இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியோட ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த டைம்ல. அவருக்கு அட்வைஸ் கொடுப்பேன் நானு. ம். ரொம்ப கேஷுவலா போகாம, இன்னும் கொஞ்சம் சின்சியரா அண்ட் ப்ராக்டிக்கலா கேர்ஃபுல்லா யோசிச்சு டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியதான். ஓகே. எனக்கு என்னன்னா சார், இப்ப நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. இன்டர்வியூ எடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க. அந்த டயத்துல மட்டும் இன்ஸ்டாகிராம்லாம் இருந்திருக்கணும். அப்பா சார் வந்து பீக்ல இருந்திருப்பாப்ல அப்படின்னு. இந்த சோசியல் மீடியா வந்து இன்னும் பூஸ்ட் குடுக்குதா சார் எல்லாருக்குமே? ஒரு ஆக்டர், இன்னொன்னு ஆக்ட்ரஸ் எல்லாருக்குமே வந்து இந்த சோசியல் மீடியா வந்து பயங்கர பூஸ்ட் குடுக்குது. அந்த டயத்துல அது இல்ல அப்படின்ற மாரி என்னைக்காச்சும் நெனச்சிருக்கீங்களா சார்? சோஷியல் மீடியா யாருக்கு தேவைப்படும்னா, who சில பேருக்கு அந்த அந்த அட்டென்ஷன் வேணும். லைஃப்ல எல்லாருக்குமே அட்டென்ஷன் வேணும். எனக்கு என் வைஃப்ல இருந்து, எனக்கு என் பசங்கள்ல இருந்து அட்டென்ஷன் வேணும். அவருக்கு அவர் அம்மால இருந்து, அப்பால இருந்து அட்டென்ஷன் வேணும். ஒரு ஆளுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ல இருந்து, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பாய் ஃப்ரெண்ட்ல இருந்து அட்டென்ஷன் வேணும். நம்மளுக்கு சோஷியல் சொசைட்டில இருந்து அட்டென்ஷன் வேணும். நம்ம யாருன்னா நல்லபடி ஒரு ஆளு அந்த மாதிரி ஒரு பேர் கிடைக்கணும். பட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடும் நீங்க யாருன்னா, அப்போ உங்களுக்கு இந்த அட்டென்ஷன் தேவையில்லை. ஓகே. இது ஆனா இப்ப that's what I feel. I don't think that ஏன்னா உன்னோட பிரைவசி போயிடும். லைஃப்ல நீங்க ஃப்ரீயா மூவ் பண்ண முடியல. ம். நீங்க என்ஜாய் பண்ணோம் லைஃப். ஐ திங்க் நம்மளோட டைம்ல சோஷியல் மீடியா எல்லாம் இட் பியூட்டிஃபுல். நாங்களாம் என்னென்ன கூத்து பண்ணிருக்கோம், ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கோம், பிரச்சனை இல்லாம. ஸோ இட்ஸ் பீன் குட். ஓகே. சோசியல் மீடியா இல்லாத உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே தெரியல அந்த டயத்துல. ஏன்னா இப்ப நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சோசியல் மீடியா இல்லப்பா, இருந்திருந்தா வந்து நம்ம அதை பயங்கரமா யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம்ப்பா அந்த டயத்துல அப்படிலாம் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்பயுமே பசங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதனால கேக்குறேன். இப்போ பசங்க எல்லாருக்கும் அந்த நம்ம டைம்ல வெளியே போய் விளையாடுறதுக்கு, மீட் பண்றதுக்கு, இன்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் இருக்கும். இப்போ எவரெல்லாம் பிறந்ததுல இருந்து ஸ்ட்ரெயிட் கேஜெட்ஸ் தான். ஸோ அவரோட இன்ட்ராக்ஷன் இஸ் கேஜெட்ஸ். அவரோட இன்ட்ராக்ஷன் இஸ் ஆல் ஆன் சோஷியல் மீடியா. ஸோ அவருக்கு அது தவிர வேற எதுவும் தெரியாது. ஸோ தே நீட் டு ஆல்சோ எக்ஸ்பெரிமெண்ட் பை சில டைம் நம்ம ஃபோன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு 1 hour டெய்லி 1 hour ஆஃப் பண்ணி யூ ஷுட் கோ இன்டு சம்திங் உங்களுக்கு ஆக்சுவலி பிடிக்கும்னா அதை போய் ஆக்சுவலி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அண்ட் see the difference. I feel. சார் கண்டிப்பா சார். இப்ப எங்களுக்கு உங்க படங்கள்லாம் சரி, பாட்டுகள் சரி, நிறைய விஷயங்கள் பிடிக்கும். உங்களுக்கு ஸ்டில்னா உங்க படங்கள்ல எனக்கு இந்த படம் எனக்கு இன்னும் க்ளோஸ் டு ஹார்ட் பா, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது என்ன சார் உங்க படங்கள்லயே? எனக்கு ஆனந்தம், காதல் தேசம் பிகாஸ் முதல் படம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆனந்தம்னா பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் டு மை ஹார்ட். அந்த ஸ்கிரிப்ட், அந்த ஹோல் டீம், ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர்ஸ், பியூட்டிஃபுல் டீம். தென் ஐ வுட் சே அதுக்கு அடுத்து மின்னலே அண்ட் இப்போ கரண்ட் ஹாப்பிராஜ். ஓகே. அடுத்து எக்ஸாம் அப்படிதானே சார்? அடுத்து எக்ஸாம். யா எக்ஸாம். ஓகே சார். சார் எனக்கு என்னன்னா உங்க டயத்துல இருக்கிற ஹீரோஸ் நிறைய பேர் நான் இன்டர்வியூ எடுக்கும்போது எல்லாருமே வந்து சொன்னது என்னன்னா, இந்த நம்மளுக்கு சில சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும், நம்ம பயங்கர ஹிட் ஆயிரும், ஃபேமிலி ஓரியன்டா, லவ் ஓரியன்டா, இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற மாதிரி ரோல்ஸ்லாம் வரும்போது பயங்கரமா ஹிட் ஆகிட்டே வருவோம். பட் ஒரு ஹீரோங்க ஆள் வந்து அதுக்கப்புறம் ஒரு கமர்ஷியல் மீட்டருக்குள்ள போகணும், ஒரு ஆக்ஷன் மீட்டருக்குள்ள போகணும் அப்படிங்கும்போது வந்து அவங்களோட அந்த ஸ்கின் டோனா இருக்கட்டும், இல்லைன்னா இல்லப்பா அவங்க பாய் நெக்ஸ்ட் டோராவே பார்த்துட்டு அவங்க லவ் சப்ஜெக்டே நடிக்கட்டும், இல்ல கமர்ஷியல் போக வேண்டாம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஹீரோஸ் வந்து இல்ல நான் போறேன் அப்படின்னு நினைச்சு அந்த கமர்ஷியல் மீட்டருக்குள்ள போகும்போது தான் வந்து அந்த இடத்துல லைட்டா ஒரு சரிவு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்பா சார் அதை எப்படி பாக்குறாப்ல? எனக்கு ஒரு டைரக்டர் வந்தப்போ ஒரு கதையை சொல்லும் போது அந்த கதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு ஏதோ ஒரு மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு டிக்கு ஆயிடுச்சுன்னா ஓகே இந்த கதை. நான் சில டைம் ஒரு படம் பண்ணிருக்கோம், ஒரே ஒரு சீன் அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட்ல ஒரே ஒரு சீன் எனக்கு பிடிச்சிருக்கு, அதுக்காக ஒரு படம் பண்ணிருக்கேன். நான் ஒரு படத்துக்கு ஒரே ₹1 செலவு சம்பளம் வாங்கியிருக்கோம். ஏன்னா அந்த ப்ரொடியூசர் கிட்ட காசு இல்லை. சரி எனக்கு இந்த பிடிச்சிருக்கு, நீங்க ₹1 கொடுங்க, அவ்வளவுதான் போதும். ஸோ நான் அந்த மாதிரி ஆளு. ஐ எம் வெரி டிஃப்ரெண்ட். அதனால ஐ திங்க் நான் சினிமாவில் ஒரு பயங்கர மிஸ்ஃபிட். ஏன்னா நான் என்னோட ஒர்க்கிங் ஸ்டைல், என்னோட தாட் ப்ராசஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். நான் திடீர்னு நான் சோஷியல் மீடியாவில் இருப்பேன், திடீர்னு நான் அப்படி கட் ஆஃப் ஆயிடுவேன், அதுக்கு பதில் கொடுக்க மாட்டேன். ஐ கோ வித் வாட் என்னோட மனசுக்கு என்ன தோணுது அப்படிதான் நான் போவேன். ஐ லிசன் டு மை ஹார்ட். ஐ டோன்ட் பாதர் யார் எனக்கு ட்ரோல் பண்றாங்க, தப்பான எழுதிக்கிறாங்க, நான் கேர் பண்றது இல்லை. தப்பான எழுதிக்கிறேன்னா அது தப்பான எழுதுறதுனால அவருக்கு சோறு கிடைக்கும், ஓடிக்கோ, பிரச்சனை இல்லை எனக்கு, நோ ப்ராப்ளம், யூ கோ ஹெட், ஐ நோ ஹூ ஐ எம். ஸோ ஐ என்ஜாய் லைஃப்.
ஏன்னா ஓகே காம்ப்ளிகேட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கும், லைஃப் சிம்பிளிஃபை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ ஓகே சார் சார் எனக்கு அதேதான் என்னன்னா அப்ப ஆட் பண்ணிருந்தீங்க சார் பயங்கர ஹிட் ஆயிருச்சு அது நீங்க பண்ணதுனால இன்னும் ஹிட் ஹார்பிக் ஆடு. ஆர்பிக் ஆடு ஆ ஆட் பண்ணும்போது பயங்கர ஹிட் ஆயிருச்சு எங்க வீட்டுல எல்லாருமே போகும்போது உங்க பேர் தான் நிறைய சொல்லுவாங்க அப்படிங்கும்போது இன்னொன்னு எங்க பசங்க போனாலுமே நிறைய அந்த ஆட் பயங்கர ஹிட் இங்க பேனர்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சு ஆனா அதையே ஒரு கட்டத்துல ட்ரோலாவும் மாறிச்சு எப்படி இருந்த ஒரு ஆள் வந்து இப்ப இந்த ஆட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டாக்கும் இருந்துச்சு இன்னொன்னு ஹீரோஸ் வந்து இந்த ஆட் எல்லாம் பண்ணும்போது அது கரெக்டா இருக்குமா அப்படின்ற ஒரு டாக்கும் இருந்துச்சு சார் அதை எப்படி பாத்தீங்க எனக்கு அப்ப சின்ன வயசுல இருந்தே அந்த ஆச்சரியம் உண்டு அதெல்லாம் என்னப்பா நாங்க படத்துல பார்த்த ஆள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எப்படி சார் அது அந்த அந்த கால் எடுத்தீங்க அப்போ எல்லாரும் வீட்டுல நாங்கெல்லாம் வேலைக்கு போகும்போது ஒரு ஜாடு பண்றதுக்கு ஒரு லேடி வருவாங்கல்ல, ஆமா வீட்டுல ஜாடு பண்றதுக்கு, அப்புறம் ஃபினாயில் போட்டு அதை இது போடுறதுக்கு. எதுக்கு? சேம் கான்செப்ட் பாத்ரூம்ல தான் யூஸ் பண்றோம் நம்ம, ம், அந்த கிருமிகளுக்காக. ம். ஸோ அதுல என்ன தப்பு இருக்கும், என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? அத மைண்ட் செட் தான். மைண்ட் செட் பப்ளிக்னா தே ஹேவ் டு சேஞ்ச் த மைண்ட் செட். சில இல்ல பேர் சார் அது என்ன சொல்லுங்க சொல்லுவாங்கன்னா சொல்லுங்க. ஹீரோல இருக்கிறாங்க அது மார்க்கெட் விஷயமா ஆச்சே மார்க்கெட் காலி ஆயிருமே இல்ல மார்க்கெட்ல என்ன பேர் வரும் அப்படின்லாம் பாப்பாங்கல்ல சார் கரெக்ட் தப்பு இல்லை அதுல. அந்த டைம்ல மார்க்கெட் இல்லை எனக்கு. இப்போதான் எனக்கு அதுதான் ஆஃபர் கிடைச்சிருக்கு. சரி ஓகே, இந்த ஆஃபர் 8 வருஷம் யூஸ் பண்ணேன் என்னோட கிச்சன் சமையல் எல்லாம் போறதுக்கு, கிச்சன் மணி மாதிரி. அந்த டைம்ல ஆஃபர் இல்லை எனக்கு. ஸோ அந்த டைம்ல இதுதான் பண்ணிருக்கோம். கடைசியில் போர் ஆயிடுச்சு, சரி வேண்டாம் விட்டுலாம், சினிமா விட்டு நம்ம போயிடலாம். ஏன்னா நல்லபடி ஸ்கிரிப்ட் வரலன்னா எதுக்கு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க? ஸோ அதுல தப்பு இல்லை. அவர் சொன்னா நல்லபடி அவர் யோசிச்சு சொல்லியிருக்காங்க, மார்க்கெட் இல்லை. பட் ஓகே, இட்ஸ் நாட் அபவுட் மார்க்கெட். சில பேர் அப்படி அது ஈஸி ரூட் சொல்றதுக்கு மார்க்கெட் இல்லை. பிகாஸ் நீங்க உன்னோட ஆக்டருக்கு நீங்க சினிமால அடிக்கடி பார்க்கலன்னா அதுதான் சொல்லுவாங்க, அது தப்பு கிடையாது. நத்திங் ராங் இன் தட். ஓகே சார் ஆனா எல்லாத்தையுமே ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறீங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது எப்படி சார் முடியுது அதான் நான் சொன்னேன்ல, லைஃப் காம்ப்ளிகேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி, சிம்பிளிஃபை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம்ப்பா. நம்ம ஃபைட் சண்டை போடுறதுக்கு ரொம்ப ஈஸி, யாருக்கு அசிங் பேசுறதுக்கு திட்டுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஆனா யார் நம்ம மேலே திட்டுறாங்க அவருக்கு பாசம் காட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு எப்பவுமே அந்த ரூட் தான் பிடிக்கும். இந்த ரூட் கஷ்டத்து இருக்கு, அந்த ரூட்ல தான் போவேன். அது ஒரு டேரிங், ஒரு சேலஞ்சிங் தான் இருக்கும் நம்மளுக்கு. இப்ப ரீசெண்டா ஒரு போஸ்ட் ஒன்னு பாத்திருந்தேன், ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போட்டிருந்தீங்க, விஜய் சார் வந்து சிஎம் ஆனதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணி போட்டிருந்தீங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா அங்க இருந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆயிருக்கு, இப்ப சிஎம் சார் ஆயிருக்காப்ல அப்படிங்கும்போது இந்த ஒரு சேஞ்ச் ஓவர் எப்படி பாக்குறீங்க? பிளஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்படி பாக்குறீங்க சார்? எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நமக்குள்ள ஒருத்தர் வந்து சிஎம் ஆயிருக்காங்க. எம்ஜிஆர் சார் முன்னாடி வந்திருக்கோம், அதுக்கப்புறம் கடைசியில் இப்போ விஜய் எவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க. ஸோ இது சேஞ்ச் நல்லா இருக்கும், நாட்டுக்கு நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். என்னோட வாழ்த்துக்கள் விஜய்க்கு சிஎம் ஆகிறதுக்கு. அண்ட் டெஃபினெட்லி அவருடைய மைண்ட் செட்ல எப்படி அவர் சினிமா விட்டுட்டு மக்களுக்காக அவர் பாலிடிக்ஸ்ல உள்ளே வந்திருக்காங்கன்னா ஒரு நல்லபடி தாட் ப்ராசஸ்ல வந்திருக்கோம், நல்லபடி பண்றதுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஆல்வேஸ் தேர் டு சப்போர்ட். கண்டிப்பா சார். சோ ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் எனக்கு உங்க கூட பேசும்போது. நிறைய விஷயங்கள் ரொம்ப பிலாசபிக்கலாவும் பேசியிருந்தீங்க. இன்னொன்னு உங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்லும்போது ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா எந்த லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் உங்ககிட்ட இருந்து. நான் அதை எடுத்துக்கிறேன். ஓகே சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல் தி பெஸ்ட். சோ இன்னைக்கு மட்டும் இந்த இன்டர்வியூ மட்டும் நிக்க கூடாது சார், இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கணும், படங்கள் டைரக்டும் பண்ணணும். நான் அப்பயும் உங்களை இன்டர்வியூ எடுக்க வரேன். ஓகே சார்? டெஃபினெட் ரொம்ப எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப அழகா இன்டர்வியூ கொடுத்தீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் இன்டர்வியூ சார். தேங்க்யூ சார். மை பிளஷர். தேங்க்யூ பா. நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in Mega Summer Sale.